மதிஷா பத்திரானா இந்த மேட்ச்ல சூப்பரா போட்டாரு. 4 ஓவர் 28 ரன் 2 விக்கெட், சூப்பரான ஒரு யாக்கரை போட்டு ரியான் பராகெல்லாம் அவுட் ஆகினாரு. லாஸ்டா ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணதே மதிஷா பத்திரானா தான். ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு கிரெடிட் கொடுக்க தெரியாது. ஏன்னா உங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது. ரவிச்சந்திரன் அஸ்வின் எவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர், பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்துட்டாரு ருத்ராஜ் கைக்வாட், எனக்கு புரியுது. ஆனா எப்படி போட்டிருக்கணும், ஆஃப் ஸ்பின்னை தவிர என்னென்னவோ அவர் ட்ரை பண்றாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ண எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது. நூர் அகமதுலாம் 11ல மோஸ்டா விளையாடக்கூடாது, எலிஸ் தான் ஆடணும்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது. அட் த சேம் டைம் அசரங்கா தீக்ஷனாலாம் வச்சு விளையாடனா ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ண மாட்டாங்க சொன்னீங்க. ஆனா சிஎஸ்கேவோட வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது. ஓகே, மச்சான் அசரங்காலாம் வேஸ்டா, சிவம் துபே 6 பால் 6 அடிப்பாண்டா, அசால்ட் பண்றான்டா அப்படின்னு சொன்ன சில பேர் கடைசியில அசரங்கா 4 விக்கெட் எடுத்து சிவம் துபே விக்கெட்டையும் எடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா உங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது. கிரிக்கெட் பாக்குறவங்க நாங்க என்ன லூசா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 மேட்ச் 11 ரிவ்யூ தான் பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் குவஹாத்தி. சாரி ஃபார் த டிலேட் வீடியோங்க, ஏன்னா எனக்கு சுத்தமா டைம் கிடைக்கல, கொஞ்சம் ஹெல்ட் அப் ஆயிட்டேன் ஒர்க்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ போட. ஸோ அதனால என்னோட மிகப்பெரிய அப்பாலஜிஸ். அண்ட் இந்த குவஹாத்தில மேட்ச் நடக்கும்போது கிரவுண்டை பார்த்தா ஃபுல்லா ஒரே எல்லோ ட்ரெஸ்ல எல்லாருமே இருக்காங்க. இது என்ன ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் கேமா இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் கேமான்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹோம் சப்போர்ட் மாதிரி தான் இருந்தது கம்ப்ளீட்டா. பட் எண்ட் ஆஃப் தி டே ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த கிரௌட் எல்லாரையும் சைலண்ட் பண்ணிட்டாங்க. நிஜமா நல்லா விளையாடினாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச்ல 3 ஆஸ்பெக்ட்ல வின் பண்ணாங்க. ஒன்னு, அவங்களோட பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் 75க்கு மேல அடிச்சாங்க. இன்னொன்னு, போலிங்ல பவர் பிளேல செமையா போட்டாங்க. அப்புறம் அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். இந்த 3 ஆஸ்பெக்ட்லயும் பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனாலதான் வின் பண்ணாங்க. இதுல ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல அவங்க சொதப்பிருந்தா கூட இந்த மேட்சை தோத்துருப்பாங்க. அதனால கிரெடிட்டை முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கொடுப்போம். பிகாஸ் தே டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச். அவங்க ஒரு இன்டென்ட் காமிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கேக்கு அந்த இன்டென்ட் இந்த சீசன்ல பயங்கரமா மிஸ் ஆகுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபயர் பவர் டீம்ல இல்ல. புரியுதா உங்களுக்கு? இருக்கிற பிளேஸை வச்சு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்களோட காம்பினேஷன்ஸை பெர்ஃபெக்டா எடுத்துட்டு வரலாம். அதாவது இன்னுமே பெஸ்டா அவங்க எடுத்துட்டு வரலாம். ஆனா அதை எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பிரெஞ்சு பிளேயர்ஸ்க்கு இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. மக்களே, கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல இன்னொரு சில சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். இந்த மேட்ச்ல 2 சேஞ்ச் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகல. மேபி விஜய் சங்கருக்கு இன்னும் கொஞ்சம் 2-3 மேட்சஸ், மேபி இன்னொரு 2 மேட்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். பட் ஜேமி ஓவர்டன் வாஸ் சோ டெரிபிள். இந்த நியூ பால் தான் சொல்லி ஆகணும். அந்த ஹார்ட் லென்ஸ் போடுறது இன்னும் திருந்தல மாமானி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்தியா T20 சீரீஸ்லயும் அந்த மாதிரி தான் போட்டாரு, இங்கேயும் வந்து அப்படிதான் போடுறாரு. இருந்தாலும் சேப்பாக்ல நல்லா போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு அகைன்ஸ்ட் இந்தியா. அதனால கொஞ்சம் பெட்டரா போடுவாருன்னு நினைச்சோம். பட் அவர் வந்து சாம் கரனுக்கே பயங்கரமா டஃப் கொடுப்பாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு போரா போட்டாரு. வி ஹேவ் டு அக்செப்ட். ஓகே. அண்ட் பேட்டிங்ல சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. நீங்க பவர் பிளேல இன்டென்ட்டே காமிக்காம 3 ஓவருக்கு 5 ரன், அதாவது 18 பால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கேஸ், 18 பால்ஸ் உங்களால சிங்கிள்ஸ் கூட ரொட்டேட் பண்ண முடியாதா? இதெல்லாம் அன்அக்செப்டபிள். 3 ஓவர்ல 5 ரன்லாம் எந்த டீமுமே ஆட மாட்டாங்க சிஎஸ்கே தவிர. இதை நம்ம ஒத்துக்கணும். ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன் இதை ஒத்துப்பான். புரியுதா உங்களுக்கு? ருத்ராஜ் கேப்டன்ஷிப்பை பத்தி நம்ம வந்து குறைகள் சொல்லலாம் இந்த மேட்ச்லயும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைனா, அவரோட கேப்டன்ஷிப்பும் வந்து பேடா தெரியுற ரீசன் என்னன்னா, ஒரு சில பிளேயர்ஸோட போலிங் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நானே சொன்னேன் பவர் பிளேல அஸ்வின் செட் ஆக மாட்டாரு, ரன்ஸ் கொடுப்பாரு. எதுக்காக 2வது முறை ருத்ராஜ் அதை ட்ரை பண்றாருன்னு புரியுதா உங்களுக்கு? இருந்தாலுமே அவர் ட்ரை பண்றது யார? ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எத்தனை வருஷமா ஐபிஎல் விளையாடுறாரு. ஸோ அப்படின்னும் போது ஒரு பிளேயருக்கு எப்படி போகணும்னு அவருக்கு தெரியும். மேட்ச் அப்ஸ் பாக்குறது இல்ல ருத்ராஜ் கைக்வாட். அது போன மேட்சே சொன்னா கேப்டன்ஷிப்ல ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அவர்கிட்ட அது எப்பவுமே இருக்கு. ஒரு மேட்ச்குள்ள வரும்போது அதெல்லாம் நோட் பண்ணணும். நீங்க டெக்னிக்கலா ஸ்டாட்ஸா பயங்கர பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மேட்ச் அப்ஸ் அட்லீஸ்ட் நீங்க பார்க்கணும். அந்த வகையில நிதிஷ் ராணா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு அஸ்வின். நீங்க அதுக்கு பதில் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஜடேஜாவோ இல்ல நூர் அகமது கூட நீங்க ரிஸ்க் எடுத்து பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுக்கலாம், 2 போனாலும் விக்கெட் விழும்னு சொல்லிட்டு. ஆனா அஸ்வின் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவர் ரன்னை வாரி கொடுக்குறாரு. அதுவும் எப்படின்னா ஒரே மாதிரியே, அதாவது அந்த சொடுக்கு பால் மட்டும் தாங்க போடுறாரு அவரு. அஸ்வின் ஆஃப் ஸ்பின் போட்டே நான் வந்து இந்த ஒரு சீசன்ல பார்க்கவே முடியல. அவர் பாட்டுக்கு வராரு, பிளாட்டா போறாரு, சொடுக்கு பாலே போட்டுட்டு இருக்காரு, ஒரே லைன்ல போட்டுட்டு இருக்காரு. அந்த டிபிக்கல் ரவிச்சந்திரன் அஸ்வின் போலிங் என்னால பார்க்கவே முடியல. எல்லா பாலுமே புதுசா ட்ரை பண்றேன் என்னென்னவோ பண்றாரு. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடி வாங்கினாரு, அப்புறம் கம்பேக் ஆனாரு. நான் இல்லைன்னு சொல்ல வரேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பவர் பிளேல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே பெட்டரா போடணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நிதிஷ் ராணா உட்கார்ந்து மடக்கி ஒரு 6 அடிக்கிறார். அடுத்த பாலும் அதே மாதிரிதான்.
அதுக்கு அடுத்த பாலும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் கிட்ட இருந்து இதை நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதுவும் அஸ்வின் மாதிரி இன்டெலிஜென்டான ஒரு போலர் ஏன் இப்படி போடுறாருன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இல்ல. ஓகே, பெர்ஃபார்ம் பண்ண பத்திரானாவை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, புரியுதா உங்களுக்கு? பெர்ஃபார்ம் பண்ண நூர் அகமது டீம்ல வேணாம், நேதர் லீஸ் உள்ள கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அன்பிலீவபிளா இருக்கு கைஸ். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நான் நிறைய பேரை இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காங்க, ஓகே, யூடியூபர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்த பர்சன்ஸே வந்து பாத்தீங்கன்னா சடனா பயங்கர பயாஸ்டா இருக்காங்க. அது ஒண்ணு. சரி, பயாஸ்டா இருந்தா கூட சரி, ஓகேடான்னு விட்டுறலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை தவறா சொல்லும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா நம்ம தவற நியாயப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அர்த்தமே கிடையாது. பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா கேன பசங்க கிடையாது. கிரிக்கெட் பாக்குற ஆடியன்ஸ் வந்து கேன பசங்க கிடையாது. அவங்களுக்கும் கிரிக்கெட் தெரியும்ன்றதை நம்ம புரிய வைக்கணும். ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணானா அவன் பெர்ஃபார்ம் பண்ணான். பத்திரனா டிக்கு, போன மேட்ச் 4 ஓவர் 28 ரன், நூர் அகமது 3 மேட்ச் 9 ரன். நீ என்ன காம்பினேஷன் வேணா பேசு, அவன் டிக்கு. புரியுதா உங்களுக்கு? பெர்ஃபார்ம் பண்ணாத அஸ்வினை பத்தி பேசு, பெர்ஃபார்ம் பண்ணாத ஜடேஜாவோட பேட்டிங்கை பத்தி பேசு, எம்எஸ் தோனி இந்த வருஷம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அதை பத்தி பேசு, ஓகேவா? அண்ட் டாப் ஆர்டர் மோசமா விளையாடுறாங்க அதை பத்தி பேசு. இதெல்லாம் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் காம்பினேஷன்ஸை பத்தி பேசுங்க. ஏதோ ஒரு 2-3 பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களவே நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் அதுல என்ன இருக்குன்றது எனக்கு புரியல. பட் எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கே நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குங்க. அவங்களோட காம்பினேஷன்ஸ்ல அவங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்க. கண்டிப்பா அவங்களோட பவர் பிளே பேட்டிங்ல கொஞ்சமாவது இன்டென்ட் காமிக்கிறாங்க. ஏன்னா ரன் பால் ஆட மாட்டீங்களாங்க. இன்னைக்கு கிரிக்கெட்ல மற்ற டீம்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுறாங்க தெரியுமா? இறங்கி அடிக்கிறாங்க, இறங்கி இறங்கி அடிக்கிறாங்க. ஒரு டீம்லயும் பாருங்க, சின்ன பசங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் லிட்டரலி அந்த யங் டேலண்ட் தெரியுது. சிஎஸ்கே என்னைக்குமே யங் டேலண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. கொடுத்தாதானே தெரியும். ரொம்ப வருஷமா ஷேக் ரஷீத் வந்து இந்த ஸ்குவாட்ல இருக்காரு, அவருக்கு ஒரு மேட்ச் கொடுத்தீங்களா? இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு மேட்ச்ல ஒரு புது பையன் பெர்ஃபார்ம் பண்றான். எல்எஸ்ஜில எடுத்துக்கோங்க, டிசில எடுத்துக்கோங்க, எஸ்ஆர்ஹெச்ல எடுத்துக்கோங்க. எல்லா டீம்லயுமே ஒரு யங்ஸ்டர் குரூம் புதுசா வராங்க. பெரிய விஷயம். உன் டீம்ல அந்த மாதிரி பண்ண முடியுதா? இல்ல. ஏன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து அந்த தேஞ்சி போன பிளேயர்ஸ்க்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். தீபக் கூடாவா இருக்கட்டும், ராகுல் திரிபாத்தியா இருக்கட்டும், அடிக்கலாம்னா அவங்களுக்கே நம்ம கொடுப்போம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். கொடுத்தா தானே டேலண்ட் வெளியில வரும், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உங்க டீம் ஒன்றும் பெருசா விளையாடுறது இல்லை. இந்த டெம்ப்ளேட்டை நீங்க லாஸ்ட் 2 வருஷமா ஒரே டெம்ப்ளேட்டை மெயின்டைன் பண்றீங்க. அடுத்த டீம்லாம் வந்து டெவலப் ஆகி எங்கேயோ போயின்னு இருக்கான். 6 ஓவர்ல 70 அடிக்கிறதா 80 அடிக்கிறதா யோசிச்சுட்டு இருக்கான். நீ வந்து 3 ஓவருக்கு 5 ரன் அடிக்கிற. 3 ஓவர்ல உன்னால 18 பாலுக்கு 18 ரன் அடிக்க முடியலன்னா அப்புறம் இது என்ன மாதிரி பிரான்சைசின்றது எனக்கு புரியல. சம்டைம்ஸ் நம்ம ஹார்டா தாங்க கிரிட்டிசைஸ் பண்ணி ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா இதெல்லாம் அக்செப்டபிளே இல்லை. நீங்க சுமாரா பவர் பிளே விளையாடிருக்கலாம். 18 ரன் 3 ஓவர்ல அடிச்சிருந்தா கூட இந்த மேட்ச்ல லாஸ்டா நீங்க வின் பண்ணிருக்கலாம். 3 ஓவர் 5 ரன் நம்மதே முடிஞ்சு போச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க போலிங்லயும் 6 ஓவர்ஸ்க்கு 78 ரன்ஸ் அடிச்ச ஒரே பிளேயர் நிதிஷ் ராணா. கடைசியா நிதிஷ் ராணா அடிச்ச 50 சிஎஸ்கேவோட தான் 2023 சேப்பாக்ல ஐபிஎல்ல. அந்த மேட்ச் நான் லைவ்ல போய் பார்த்தேன். சோ அதுக்கப்புறமா அவர் அடிக்கிற மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட தான். சோ அவர் ஆப்வியஸ்லி சிஎஸ்கேவோட போலர்ஸ் வந்து நல்லா விளையாடுறாரு. ஆஃப் சைட் போட்டா கவர்ஸ் மேல அடிக்கிறாரு, ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஆனா இவங்க நிறைய வித்து கொடுக்குறாங்க. இந்த அஸ்வின் போட்டது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளானிங்கே இல்லை. நீங்க ஜேமி ஓவர்டன் எடுத்துட்டு வரது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவன் அடி வாங்குறான்னு தெரியுது. 2வது ஓவர் அவனுக்கு கொடுக்கறதுக்கு பதில் நீங்க ஒரு நூர் அகமது மாதிரி ஒரு விக்கெட் டேக்கரை ட்ரை பண்ணலாம்ல, புரியுதா உங்களுக்கு? அங்கதான் ருத்ராஜ் கேப்டன்ஷிப்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க ஜடேஜா கூட ட்ரை பண்ணலாம். எண்ட் ஆஃப் டே ஜடேஜா 2 ஓவர் போட்டு 9 ரன். சோ ஸ்பின்னர்ஸை ருத்ராஜ் ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, அதுவும் கிளியரா தெரியுது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றாரு. சிஎஸ்கே லாஸ்ட் ஒரு பல வருஷமாவே 175க்கு மேல சேஸ் பண்ணது இல்ல. இந்த ஸ்டாட்ஸ் தெரியும்ல. சோ இதை தெரிஞ்சே அவர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக சேஸ் பண்றாருன்னு எனக்கு சத்தியம் புரியல. இந்த பேட்டிங்ல ஃபயர் பவர்ல நீங்க தூபே தோனியை நம்பி இருக்கீங்க. தூபே எல்லாம் பழைய தூபே கிடையாது. ஒரு 6 ஒரு 4 அடிக்கிறாரு மேக்சிமம். அப்புறம் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு, ஃபீட்டை மூவ் பண்ணா மாறுறாரு, சிங்கிள்ஸ் ஓட முடியாது, டபுள்ஸ் ஓட முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. எம்எஸ் தோனினாலையும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா ஓட முடியாது. அவரால் 6 4 தான் அடிக்க முடியும், அதுவும் கடைசியா தான் அடிக்க முடியும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். சோ இப்படிதான் ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஃபேக்டை ஒத்துக்கணுங்க. ஹார்ட் கோர் தோனி ஃபேனா இருந்தாலும் ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸும் இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சீசன்ல வந்து சிஎஸ்கே பங்கமா எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க, ஓகேவா? தோனி ஃபேன்ஸே இதை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சிஎஸ்கே ஹார்ட் கோர் ஃபேன்ஸே இதை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கணும். ஃபிளெமிங் வந்து என்ன பண்றாரு தெரியுமா? அந்த கொஸ்டின்ஸ், ஹார்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல டென்ஷன் ஆகிறாரு. எனக்கு ஒரு நிமிஷம் புரியல. சம்டைம்ஸ் அவர் பதில் சொல்லிதான், கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா உன் டீம் அந்த மாதிரி விளையாடுது. உன் டீம் 3 ஓவர் 5 ரன் அடிக்குதுன்னும் போது உனக்கு கேள்வி கேட்கதான் செய்வானுங்க. நீ வந்து எங்களோட டெம்ப்ளேட் வேற, லாஸ்டா பாரு யார் வந்து டாப் 4 போறான், அதெல்லாம் ஓகேங்க, மாசா பேசுறது நல்லா இருக்கும். உன் டீம் ஆனா எப்படி விளையாடுது அதை அனலைஸ் பண்ணணும்ல. அண்ட் அதுல என்னென்னவோ பேசுறாரு. தோனினால வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஓட முடியாது, அதனாலதான் அவர் 14th ஓவர் 15th ஓவர் வர்றாரு, அவருனால 30 பாலுக்கு மேல ஆட முடியாது. இதை நீ வெளியில சொல்லவே கூடாது.
இதுவே ஒரு விஷயமா இருந்தாலும் நீ வெளியில சொல்லக்கூடாது. நீ வெளியில சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருக்கும் என்ன தோணும்னா, ஒரு பிளேயர் அப்ப ஃபிட்டே இல்லாத போது எதுக்காக நீ பிரான்சைசில விளையாடுற? அவர் எவ்வளவு பெரிய கிரேட் பிளேயரா இருந்தாலுமே எதுக்காக நீ விளையாடுற? இன்னொரு பிளேயரோட ஸ்பாட் அவர் வந்து ஹோல்ட் பண்றாருல, வேற ஒரு யங் டேலண்ட் வந்தா அட்லீஸ்ட் அந்த பிளேயர்னால ஃபாஸ்டா ஓட முடியும் அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே. MS தோனி கிரேட் விக்கெட் கீப்பருங்க, இன்னி வரைக்குமே டவுட்டே கிடையாது. அவரை மாதிரி ஸ்டம்பிங் யாருனாலே அடிக்க முடியாது. அதெல்லாம் வேற விஷயங்க. நம்ம எல்லாம் வந்து தலை தோனியை பார்த்து பாராட்டின காலம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இட் இஸ் நாட் இஸ் டைம். மேபி அடுத்த மேட்ச் கூட ஒரு 2 6 அடிச்சு முடிச்சு கொடுக்கலாம். ஆனா அது வரணும்ல, அதுக்கு முன்னாடி வரணும்ல. முன்னாடி வந்தாலும் இன்டென்ட் காமிக்கணும்ல. நீங்க எல்லாம் நோட் பண்ணி பாருங்க. MS தோனி ஃபர்ஸ்ட் வந்தாரு, 6-7 பால் வந்து சிங்கிள் தட்டிட்டு இருக்காங்க. தீக்ஷனா ஓவர் தான் கேம் சேஞ்ச் ஆச்சு. ஆனா அந்த தீக்ஷனா ஓவர்ல ஜடேஜாவும் சரி, இந்த பக்கம் தோனியும் சரி, ஏதாவது இன்டென்ட் காமிச்சாங்களா? காமிக்கல. கரெக்டா 6 பால் 6 அடிச்சுட்டு போறாங்க. 6 பால்ல ஏங்க 24 பால் 54 இருக்கும் போது 2 சொருக வேணாமா 6? அவங்களால அடிக்க முடியாதா? ஸ்பின் அப்ப MS தோனினால ஆட முடியலன்னா அப்ப எல்லா டீமுமே அது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வருவாங்கல்ல. எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரை கடைசி வரைக்கும் போல் பண்ணி வைக்கிறாங்க MS தோனிக்காக. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு CSK பாயிண்ட் ஆஃப் வியூல. எப்படி இவங்க அடுத்த மேட்ச் எல்லாம் விளையாட போறாங்க இவ்வளவு வீக்னஸ் வச்சுக்கிட்டு? பவர் ஹிட்டர்ஸும் கிடையாது. ஓகே, கேப்டன்னால போலர்ஸையும் ரொட்டேட் பண்ண முடியல. இந்த டீம்ல லயபிலிட்டியா வந்து நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? MS தோனி ஸ்ட்ரகிள் ஆறாரா? அவரால் ஃப்ளூவெண்டா வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க முடியல. ஓகே, ஜடேஜா அரை பேட்ல விளையாடுறாரா? நான் சொன்னா மிடில் ஆஃப் த பேட்ல அவர் விளையாடுறதே இல்லை. அரை பேட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பாட்டம், ஒன்னு பாத்தீங்கன்னா கார்னர் ஆஃப் த பேட். எது மிடில் பட்டுச்சுன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பால் ஃபாஸ்டாவது போகும். ஆனா அவர் அடிக்கிறது பாத்தீங்கன்னா முக்காவாசி அரை பேட் பாட்டம் ஹேண்ட்ல. சோ அவர் ஒரு 6 அடிச்சாலே பெரிய விஷயமா இருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட ரன் பால் இல்ல 120 115 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. சோ பவர் ஹிட்டிங்ல ஓப்பனிங்ல ரச்சின் ரவீந்திராவும் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் நல்லா ஆனாரு, இந்த மேட்ச் சரியா ஆடல. திரிபாத்தி அனதர் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ருத்ராஜ் கைக்வாடே என்னதான் ஒரு நல்ல ஒரு நாக் விளையாடினாலுமே அவரே முதல் 2-3 ஓவர்ஸ்ல இன்டென்ட் காமிக்கல கைஸ். அதுதான் மேஜர் டிஃபரன்ஸே இன்னைக்கு. இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு CSKக்கு. மிடில் ஆர்டர் எடுத்துக்கோங்க, துபேவை நம்பியே இருப்பீங்க. எவ்வளவு துபே அடிப்பாரு? துபே கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. அவர் இந்தியா விளையாடும் போதும் மற்ற டீம் விளையாடும் போது கூட கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தார் ரீசெண்ட் டைம்ல. இந்த சீசன்ல IPL அவரை பார்க்கும் போது இல்ல, என்னால காலே மூவ் பண்ண முடியாது, நான் இந்த இடத்துல இருந்து ஆடுவேன். அதெல்லாம் கிளியரா ஜட்ஜ் பண்ணி இப்பெல்லாம் போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு போடுறாங்க போலிங். இப்பெல்லாம் நீங்க மற்ற டீம் எல்லாம் பழைய மாதிரி நினைக்க முடியாது. CSK மட்டும் தான் அந்த ஓல்டு டெம்ப்ளேட்ல இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் மேட்ச் CSK வின் பண்ணோடனே பார்த்தல CSK வின் பண்ணிடுச்சு, ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்தோடனே பேச ஆரம்பிச்சிட்டியா? அதுக்காக பேசல. எண்ட் ஆஃப் 3 அவங்களோட ஓவரால் ஸ்குவாட்லயே ஏகப்பட்ட குறைகள் இருக்கு. இது ஃபேக்ட். 3 வருஷம் இந்த ஸ்குவாடை வச்சு விளையாட போறாங்க CSK. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்னா யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ணலாம். இந்த வருஷம் யங்ஸ்டர்ஸ் வச்சு நீங்க டோர்னமெண்ட் அடிக்கலனாலும் பரவாயில்ல, டாப் 4 போடலாம்னு பரவாயில்ல. அட்லீஸ்ட் டேலண்ட் என்னன்னு தெரிய வரும். நெக்ஸ்ட் சீசன்ல நீங்க க்ரூம் பண்ணி கரெக்டா அந்த சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு நீங்க பில்ட் பண்ணலாம் டீம். ஆனா இந்த வருஷம் நீங்க இதே பிளேஸே சுத்தி ஆடிட்டு டாப் 4 குவாலிஃபை ஆகாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம்னு சொல்லுவீங்க. அந்த வருஷமும் வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் 3வது வருஷம் ஹோப்ஃபுல்லோட இறங்குவீங்க. வின் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு ப்ரோஆக்டிவ்னஸ் வேணுங்க. மும்பை பாருங்க, மற்ற டீம்ஸ் எல்லாம் பாருங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. பஞ்சாப் கிங்ஸ்ல இல்லாத ஃபாரினரா? ஜோஸ் இங்கிலீஷ் உட்கார வச்சுட்டு பிரியான்ஸ் ஹாரியா எதுக்கு விளையாடுறாங்க? டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ்னாலதான். உன் டீம்ல அன்ஷுல் கம்போஜ்னு ஒருத்தன் டொமஸ்டிக்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், அவனுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஷெய்க் ரஷீத்ன்றவன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. புரியுதா உங்களுக்கு? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு டேலண்டட் பிளேயர் எல்லாம் இருக்காங்க. இன்னொரு பிளேயர் இருக்கான், அவன் பேர் எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது டக்குன்னு. அவன் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஆக்சுவலா, அவன் பேர் எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ருத்ராஜ் கூட அதை பத்தி பேசியிருந்தாரு. பேசுறது பிரச்சனை இல்லைங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் அந்த பிளேயர் எப்படி வருவான்னு தெரியும். இன்னைக்கு அனிகேத் வர்மாலாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே பேரே தெரியாது. அவன் அனிகேத் வர்மான்னு இறங்கி 2 மேட்ச் ஆனார். 2 மேட்ச்லயுமே இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். மக்களே 6 எல்லாம் அசால்ட்டா அடிக்கிறாரு. அக்ராஸ் த பேட்லாம் ஸ்ட்ரெயிட் பேட். ஸோ அந்த மாதிரி உனக்குள்ளேயே டேலண்ட் நிறைய இருக்கும் ஸ்குவாட்ல. நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதானே நண்பா அவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணுவாங்க. நீ கொடுக்காமையே நீ வந்துட்டு நான் திருப்பியும் சொல்ல மாதிரி அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தா எங்க இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்சஸ் வின் பண்ண முடியும்? இந்த சீசன்ல ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. டெஃபினட்டா அடுத்த மேட்ச் அவங்க கான்வே கொண்டு வரணும். வேற ஆப்ஷன் இல்லைன்னா பேட்டிங் ஸ்டெபிலிட்டி கொண்டு. கான்வே ஒன்றும் பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறவர் கிடையாது. சில நிறைய பேரும் அது வேற பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. கான்வே வருங்க, கந்தா வர சொல்லுங்க. ஐயோ, கான்வே வந்து ஒரு சீசன்ல ரித்துவோட நின்று ஆடினாரு. ஆனா லாஸ்ட் 2.5 வருஷமா இருந்தாலும் கிரிக்கெட்ல ஸ்ட்ரகிள் ஆறான். நம்ம எல்லா கிரிக்கெட்லயும் பாக்குறோம், எங்க போனாலும் கஷ்டப்படுறாரு. பட் ஓகே, IPL போது வேற இப்ப ஆப்ஷன் இல்ல. அவரை கொண்டு வரணும். தயவு செஞ்சு திரிபாத்தியை டிராப் பண்ணிட்டு அன்ஷுல் கம்போஜை உள்ள கொண்டு வாங்க. நியூ பால்ல உங்களுக்கு 2 போலர் இருக்கும், கலீலும் சரி அன்ஷுல் கம்போஜும் இருப்பாங்க. சோ அந்த காம்பினேஷன் பெர்ஃபெக்டா செட் ஆகும். பவர் பிளேல ட்ரை டு கிவ் 1 ஓவர் டு ஜடேஜா ஆர் நூர் அகமது. ஓகேங்களா? அஸ்வின் வந்து செட் ஆகலன்னும் போது எதுக்கு நீங்க பவர் பிளேக்கு அவர் கொடுக்குறீங்க? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்வினை ஓப்பனிங் ட்ரை பண்ணா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா TNPல ஒரு ஓப்பனிங் இறங்கி நிறைய இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆடி இருக்காரு. ஸோ நியூ பால்லையும் அவரால் ஆட முடியும். அப்படின்னும் போது
இந்த திருப்பாத்தி ஆடுறதுக்கு பதில் ஒரு 10 பார் 20 ரன் அடிச்சு போக சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, சர்க்கிள் விட்டு மேலேயாவது அடிப்பாரு அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி. இதெல்லாம் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா, கீழே நீங்க ஒன்னு எக்ஸ்ட்ரா போலரை கொண்டு வரலாம், அஸ்வினோட பேட்டிங் எபிலிட்டிஸை நீங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஏன் சிஎஸ்கே மந்து மாதிரி அப்படியே இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். ஓகே, பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி a tough tournament. எந்த டவுட்டுமே இல்லை. இந்த சேஞ்சஸா பண்ணிதான் ஆகணும். கான்வே வந்தானும். ஓகே, ஓவர்டன் பதிலா சோ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. அதுக்கு பதில் நீங்க வந்து திரிபாத்தியை தூக்கிட்டு இன்னொரு பக்கம் அன்ஷுல் கம்போஸ் டெஃபினட்டா உள்ள எடுத்துட்டு வரணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்ங்க, டவுட்டே கிடையாது. அவங்களோட ஃபீல்டிங் கேட்சிங்லாம் செமையா இருந்தது. அதே மாதிரி நீங்க பாத்துக்கோங்க, சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் எடுத்துக்கோங்க. 2 கேட்ச் நல்லா எடுத்தாங்க. ஆனா ஓவர்டன் பழமான கேட்ச் 8 மைல் 146 இருந்தது ஸ்கோர். எடுத்திருந்தா 170க்குள்ள முடிச்சிருக்கலாம். அவரை நீங்க கேட்ச விட்டீங்க, அவர் 180வது ஸ்கோர் அப்பதான் அவுட் ஆறாரு. எக்ஸ்ட்ரா பாருங்க, 30-35 ரன் டீம் அடிச்சாச்சு. அவரும் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி பழம் கேட்ச மேட்ச் டு மேட்ச் சிஎஸ்கே விடுறாங்க. ஸோ டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் மட்டும் பிரச்சனை இல்லை, போலிங் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. ஆனா ஒரு சில பிளேயர்ஸ் சொதப்புறாங்க. அதே மாதிரி ஃபீல்டிங் கேட்சிங்கும் ரொம்ப புவரா இருக்கு. இதெல்லாம் மேஜர் கன்சர்ன்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஸ்ட்ரகிள் ஆறீங்கன்னும் போது அப்ப ஏதோ சம்திங் பெருசா ராங்கா இருக்கு. இதை வந்து கோச்சு, கேப்டன் எல்லாருமே நின்று ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் கேப்டன்ஷிப் நல்லா இருந்தது இந்த மேட்ச்ல, எந்த டவுட்டுமே இல்லை. அவர் எடுத்த அந்த ஷிவம் துபே கேட்ச் எல்லாம் அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணாவோட இன்னிங்ஸ் வேற லெவல். அவர்னால சிஎஸ்கேவோட தான் இந்த மாதிரி விளையாட முடியும். மற்ற டீமோட எல்லாம் இந்த மாதிரி நாக் விளையாடுவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா தட் வாஸ் ஒன் ஹெல் ஆஃப் நாக். கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் தான் கேம் சேஞ்சர். அவரை தவிர மற்ற எல்லா பிளேஸும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இதுதான் ரியாலிட்டி. அண்ட் இந்த மேட்ச்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வின் இது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. எப்படி நிதிஷ் ராணா அங்க வின் பண்ணி கொடுத்தாரோ, இங்க அசரங்கா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. தைரியமா சிவம் துபேக்கு போட்டார். அதாவது சிவம் துபே வந்து காடு கிடையாதுங்க. அசரங்கா வந்து அச்சா 4 6 5 6 அடிப்பான், அது இங்க போனா பிரம்மபுத்திரா, அங்க போனா அரேபியன் சி அப்படின்லாம் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ஓகே, கொஞ்சம் ஆப்பனன்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவனும் ஒரு போலர் தான், இன்டர்நேஷனல் போலர் தான். சப்பா டீம் கிடையாது ஆக்சுவலா ராஜஸ்தான் ராயல்ஸ். சப்பா போலர்ஸ் கிடையாது. அவங்களாம் செஞ்சு விட்டானுங்களா சிஎஸ்கேவை. அதனால ஃபேக்ட் ஒத்துக்கணும். தீக்ஷனா நல்லா போட்டாரு, அசரங்கா மேட்ச் வினிங் ஸ்பெல் போட்டாரு. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால இந்த விக்டரி கண்டிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பூஸ்ட் ஆகும். ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச்ல சஞ்சு சாம்சன் கேப்டனா வந்துருவாரு. ஓகே, அவர் இம்பாக்ட் பிளேயரா விளையாடிட்டு இருக்காரு டியூ டு அந்த இன்ஜுரி. அது கிளியரன்ஸ் வந்துருச்சு. ஸோ அவரும் வந்துருவாரு. ஸோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வில் பி வெரி ஹாப்பி. பட் ஸ்டில் அவங்க சூப்பரா விளையாடினாங்க. பட் சிஎஸ்கேவோட அவங்களுக்கு அந்த வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மற்ற டீமோட அவங்களோட பேட்டிங் இன்னுமே பெட்டரா விளையாடணும். எஸ்பெஷலி ஜெய்ஸ்வால், அவரோட ஃபார்ம் ஒரு பிட் ஆஃப் கன்சர்னா இருக்கு. அவர் அவுட் ஆறதே பாத்தீங்கன்னா ஷார்ட் செலெக்ஷன் மூலமா தான். மற்றபடி போலர் வந்து விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறான். அவரா தான் தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப கீ அது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இன் ஃபியூச்சர் கேம்ஸ். அண்ட் லெட்ஸ் சி எப்படி நிதிஷ் ராணா அந்த ஃபார்மை கண்டினியூ பண்றாரா, மிடில் ஆர்டரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாங்களா ஆர்ஆருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஓவரால் அந்த 2 ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கமிங் இன்டு தி ஃபார்ம் இஸ் a big plus for RR. ஓகேங்களா? சோ இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, அதை பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.